இங்கே உட்கார்ந்துருக்க எத்தனை பேருக்கு கொடநாடு குழு பயணம் தெரியுமான்னு தெரியாது. முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் தமிழ்நாட்டு தலைமைச் செயலகத்தை கொடநாடில் வச்சு ஆட்சி செய்த போது தன்னுடைய படம் வர வேண்டும் என்பதற்காக 4 நாள் காத்திருந்து கைகட்டி கொடநாடு பங்களால் இல்லை கொடநாடு கேட்டுக்கு முன்னாடி நின்று கைகட்டி அம்மா மன்னிச்சிருங்கம்மான்னு யாசகம் பெற்றவர் தான் மரியாதைக்குரிய நடிகர் விஜய் அவர்கள். அவர் பேசுகிறார் இன்னைக்கு தமிழ்நாட்டின் உரிமையை பெறுவதற்காக தமிழ்நாட்டின் முதலமைச்சர் திராணியோடும் தெம்போடும் எதிர்த்து சண்டையிட்டு சட்டப்படியாக உரிமை பெறுவதற்கு நேற்று டெல்லி போயிருந்தால் இன்று உரிமை வந்திருக்கிறது. இது விஜய் அவர்களுக்கும் எடப்பாடி அவர்கள் புரிந்திருக்க வேண்டும். நீங்கள் உங்கள் படத்துடைய படம் திரைக்கு வர வேண்டியதற்காக கொடநாடு குளிரில் 4 நாள் காத்திருந்து கேட்டுக்கு வெளியில் செல்வி ஜெயலலிதா அவர்களிடம் உங்கள் சுயமரியாதை அடமான வச்சு, அதாவது நீங்கள் உச்சபட்ச நடிகர், மாற்ற வேண்டும் என்று சொல்லுகிற ஒரு நடிகர், மாற்றம்னு சமூக மாற்றத்தை ஏற்படுத்திய, சமூகத்தில் விளிம்புநிலை மக்களுக்கு அதிகாரம் கொடுத்த, தமிழ் மீது புரட்சி ஏற்படுத்தி தமிழர்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியை கொடுத்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது புழுதிவாரி தூட்டிட்டு தன் தந்தையாரை கூட்டிகிட்டு போய் கொடநாடு கேட்டு வாசலில் அந்த டீ எஸ்டேட் முன்னாடி ராத்திரி 9:30 மணிக்கு செல்வி ஜெயலலிதாவை சந்தித்த திராணியூல விஜய் சொல்லியிருக்கிறார், நீங்கள் குடும்ப நலனுக்காகனு, இது தமிழ்நாட்டு நலனுக்காக, தமிழர் நலனுக்காக எங்களுடைய தலைவர் சென்றிருக்கிறார். அதன் விடிவுதான் இன்று தீர்வு வந்திருக்கிறது.